வெல்கம் டு மை சேனல். அசத்தலான தலகறி குழம்புக்கு சட்டி சோறு செய்தாலும் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இந்த தலகறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தலகறி குழம்பு பிறந்த குழந்தைங்களுக்கு தலை நிற்கும் அப்படின்றதுக்காக இதை சாப்பிடுவாங்க. இது வாரம் ஒரு முறை எல்லோருமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லதுங்க இந்த தலகறி குழம்பு. இப்போ இந்த தலகறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தலை வாங்கி இன்றைக்கி ஆட்டோட தலையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். இந்த கறிக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா குக்கர்லேருந்து பொங்கி வெளியில் வந்துடும். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. தலைக்கறி கொஞ்சம் எலும்பாதாங்க இருக்கும். அதனால் நல்லா 6 விசில் வச்சு எடுத்தால் தான் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். மென்று சாப்பிட ஈஸியாக இருக்குங்க. இப்போ குக்கரில் வச்சு வெயிட் வச்சுட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்து தம்மு இறக்கி பார்க்கலாம். இப்போ 6 விசில் தம் இறங்கிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா வாசமாகவும் இருக்குங்க. இந்த தலகறி குழம்புக்கு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. மெயினாக தேங்காவுமே அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க. குழந்தைங்க பிறந்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு தேங்காய் சேர்த்தா ஒத்துக்காது குழந்தைங்களுக்கு. அதனால் தேங்காய் சேர்க்காமல் எப்படி செய்யலான்றதை தான் இந்த தலகறி குழம்பு பார்க்க போகிறோம். வானல் வச்சு நல்லா சூடு ஏறட்டுன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலைங்க, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3 துண்டு பட்டையுமே சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது. அதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சூடு ஏறட்டும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்க தேவையில்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட ஒரு தக்காளி பழம், சிறுசான தக்காளி பழம்னா போதுங்க. அதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதையுமே ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்லேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்ததும் பெருஞ்சீரகம், பட்டை இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டோங்க. இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வதக்கினதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. ரொம்பலாம் குழைய வதங்க வேண்டியதே கிடையாதுங்க. நார்மலாக எப்பவும் போல் வதங்கினா போதுங்க. இப்போ அவிச்சு வச்ச கறியை இதோட சேர்த்துருவோம். இந்த தலகறியை இதில் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் குழம்பு மிளகாய் பொடியுமே 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் தலகறி வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ அந்த வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நல்லா சுண்டி வந்துடுங்க. இந்த தலகறி ரொம்ப கெட்டியாலாம் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா சுண்டி வந்ததும் மல்லித்தழை 1 புடி அளவுக்கு பொடியை நறுக்கி இதோட சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ சூப்பராகவும் இருக்குங்க. தேங்காய் ஒத்துக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் சட்டி சோறு செய்தாலும் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த தலகறி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த தலைகறி குழம்பு சாதத்தோடு நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக மட்டன் குழம்பு கறி வாங்கி குழம்பு வைக்கிறத விட தலைக்கறியை வாங்கி ஒரே ஒரு நாள் குழம்பு வச்சு இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே வீட்டில் இதே மாதிரி தலைக்கறியை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.